ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். கோவையில் நடந்த சம்பவம் தான் காலையிலேருந்து நம்ம அதிகப்படியாக பார்த்துட்ருக்கோம். நைட்டு 11 மணிக்கு நண்பரோட காரில் இருந்திருக்காங்க. அந்த தருணத்தில் ஒரு 3 நபர் அந்த இளைஞரை அடிச்சுட்டு அந்த 19 வயசு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. 3 பேரை பிடிப்பதற்காக 7 தனிப்படை தமிழக அரசாங்கம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு, காவல்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே முடியல என்னாலலாம். ஏன்னா ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு அந்த சார் யார் அது மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நமக்கு என்ன இப்போ மைண்டில் வருதுன்னா, ஒருவேளை இவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுலையும் அவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பதிலும் அதிக கவனம் செலுத்தாதனால தான் இந்த தைரியம் வந்திருக்கு, இந்த துணிச்சல் வந்திருக்கு. யார் கொடுத்துருப்பா இந்த துணிச்சலை? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நபரை கூட இருந்த ஆண் நண்பரை அருவாளால் வெட்டினதாக இப்போ பார்க்குறோம், நியூஸ் வருது. இப்போ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு சினிமாவை விட ஒரு மோசமான ஒரு செயல், சினிமாவில் கூட அந்த மாதிரி சீன்ஸை பார்க்க முடியாது போல், அது மாதிரி அந்த பொண்ணை பாலியலுக்கு வன்கொடுமை செய்து உடல் ஆடை இல்லாத நிலையில் காவலர் போய் பார்க்கும்போதே அந்த நிலைமையில் இருந்திருக்கு. இப்போ இதில் என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த பையன் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது இந்நேரமே அவங்களால கண்டிப்பாக குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்க முடியுமே, ஏன் கண்டுபிடிக்கலங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டு குற்றவாளிகளை மறைக்கிறாங்களோங்கிறது கூட எனக்கெல்லாம் அந்த மாதிரி கூட எண்ணம் வருது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் நம்மளோட போலீஸ் பயங்கரமான திறமசாலிங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஸ்காட்லாண்டுக்கு இணையான ஒரு போலீஸ் படை தான் நம்ம போலீஸ்னு நம்ம அப்படிதான் நடந்துக்குவாங்க நிறைய நேரங்களில். ஆனால் இது மாதிரியான தருணங்களில் மட்டும் ஏன் அவங்க ஸ்லோவாக நடந்துக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதுங்கிறது வேற. அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு உடனடியாக அந்த ரத்தத்தோடைய அந்த ஆண் நண்பர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, புகார் கொடுத்துருக்காரு. அந்த சம்பவ இடத்துக்கும் அவங்க விரைஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த சம்பவம் அப்போ தான் முடிஞ்சு அந்த நேரம்ங்கிறது ரொம்ப லாங்காக இல்லை. அப்போ நீங்கள் 1 மணி நேரம் அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் எல்லைகளெல்லாம் நீங்கள் எங்கே போகுது, என்ன காரு, அங்கே உள்ள கேமராஸை பார்க்குறது, அந்த ரோட்டில் என்னென்ன ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணால் வித்தின் 3-4 ஹவர்ஸில் கூட கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருந்த ஃபோனு ட்ராக் பண்ணியிருக்கலாம், என்னென்ன செல் நம்பர்ஸ் அங்கே இருந்துச்சு, இது மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் அவங்க துரிதமாக செயல்படலைங்கிற இடம் எனக்கு சந்தேகம். இப்போ கோயம்புத்தூருங்கிறது ரொம்ப கேரளாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. இப்போது 7 தனிப்படை அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ பிடிப்பாங்க. அந்த பார்டரில் இருக்கிறனால மேபி அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போது காலையில் 4 மணிக்கு தான் அந்த பெண் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே அடையாளம் காணப்பட்டு அங்கேருந்து ஒரு குக்குரல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் தான் ஐடென்டிஃபை பண்ணி ஆம்புலன்ஸுக்கு சொல்லி அப்புறம் தான் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நைட்டு 11 மணிக்கு ஆண் நண்பரோடு அவங்க வெளியே போயிருக்காங்க, அந்த டைமில் இந்த சம்பவம் நடக்குது. இது பொதுவாகவே நிறைய இடங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது. ஆனால் அது இது மாதிரி வெளியில் வர்றதில்ல, புகார்களாக மாறுறதில்ல, நிறைய பேர் இதை புகாராக கொடுக்கறதில்ல. ஆனால் இது எதனால் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போனோம்னா இங்கே நிறைய பேர் உடனே பெண்கள் ஏன் அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் திசை திருப்பி இந்த குற்றம் நடந்ததை பெருசாக பார்க்காம ஒரு பெண் ஏன் இந்த நேரத்தில் போகணும், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் அதே மாதிரியான கேள்விகளை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். இரவு நேர பணிக்கெல்லாம் பெண்கள் போக தொடங்கிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த பெண் இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்றதை நம்ம அதை பூதாகரமாக்கி அதை நோக்கி திசை திருப்பி போகாம காருக்குள்ள தானே இருந்தாங்க,
அப்போ அங்கே கூட வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து காரை வந்து கண்ணாடிகளை உடைச்சி அந்த கண்ணாடி உடைந்த காரை நம்ம பார்க்குறோம். 3 பேரும் குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது கூட ஒரு செய்தியாக வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அருகேல வந்து ஒரு மதுபான கடை இருந்திருக்கு. அந்த மதுபான கடையை வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அடித்து உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதுதாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் போதைப் பொருள் புழக்கம் தான். அது மதுவாக இருக்கலாம், மற்ற போதைப் பொருளாக இருக்கலாம். இது மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு இடங்களில் வந்து முழுவதுமாக போதைப் பொருள் புழங்குறதுக்கும் ஆண் பெண்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு இடம்லாம் இருக்குது அப்படிங்கிறது போலீஸ்க்கும் தெரியும். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காங்கங்கும் போது ஒன்று அந்த இடங்களில் இவங்களை கூட வைக்காமல் தவிர்க்கணும், அங்கே பாதுகாப்பு போட்டிருக்கணும். நீங்கள் என்ன நடந்தாலும் நம்ம வந்து காவல்துறையும் அரசையும் தானங்க நம்ம குறை சொல்ல முடியும். அவர்களுக்கு எதுவுமே தெரியாதா? நான் கேட்குறேன். இந்த இடத்துல இப்படி தான் நிற்கிறாங்க. இப்போ அதாவது குறிப்பிட்ட ஆட்சிகள் இப்போ சென்ற ஆட்சியிலலாம் கூட போலீஸ்லாம் அந்த மாதிரி ஆன் பண்ணி இந்த மாதிரி இருந்தாலும் போங்க வெளில போங்க, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. இப்போ என்னென்னா நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக ஒரு ஆட்சி நடக்குது. குற்றவாளிகளுக்கும் அவங்க குற்றத்திலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ யார் அந்த சார்னு சொல்லி எல்லாரும் கேட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சார் யாருன்னே தெரியாது. அந்த சார் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ இதே மாதிரி இந்த கேஸ்லேயே இன்கேஸ் யாராவது ஏதாவது ஒரு திமுகவுடைய சார்ந்தவர்களுடைய யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம், இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. நாம ஏன் அப்படியும் உடனே அப்படி நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இல்ல நீங்க உடனே கட்சிக்காரங்க இருக்காங்க பின்னாடி அல்லது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துரும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்ல தனிப்படை அவங்க கூட ஒரு 3 பேர் இளைஞரா இருந்திருக்கலாம், காலேஜ் பசங்களா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். வட மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். எல்லையாக இருந்தாலும் எல்லைக்கு எப்படி மறைமுகமாக போயிட முடியுமா? குற்றம் செய்த நபர்கள் அந்த இடத்திலிருந்து எப்படி தப்பிச்சு போவாங்க? அதற்கான பாதைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அதில் வந்து அவங்க துரித நடவடிக்கை ஏன் எடுக்கலை? நீங்கள் சொல்லுது போல் விடிய காலமே இருக்கட்டுமே. சம்பவம் 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும் போது அதோட அன்ட்ரோ ஆகி அப்படியே போகும்போது அந்த பையனை வெட்டுறாங்க. அவன் 2 மணிக்கு ஸ்டேஷன் போயிருக்கலாம், இவங்க தேடி இருக்கலாம், வந்திருக்கலாம். இந்த கண்டினியூவாக நான் சொன்னபடி சம்பவம் நடந்து 4 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. 4 மணி அப்படிங்கிறதும் இந்த 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 மிட் நைட் டைமாக இருக்கும்போது குறைவான வாகனங்கள் தான் போகும். குறைவான பேர் தான் அங்கே நடக்கிறதோ பயணம் செய்கிறதோ இருப்பாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறது சுலபம் தானே. இப்போ நீங்கள் பகலில் நடந்திருந்தால் நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க எல்லையை தாண்டி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மிட் நைட் பொழுதில் உங்களுக்கு குறைவான மக்கள் நடமாட்டம் இருக்கும்போது அவங்க எப்படி எங்கே போயிருப்பாங்கன்னு 7 தனிப்படை அமைக்கிறோங்கிற இடத்துல சந்தேகம் வருது. 7 தனிப்படை எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு இதுவே வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஒரு நார்மலாக தீவிரமாக நாங்கள் வந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மக்கள்கிட்ட ரொம்பவே நல்ல பேர் வாங்குற மாதிரி அவங்க வந்து 7 தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி தெரியுது. மக்களை ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் பார்க்கும்போது செய்தியை பார்க்கும்போது தோணுது. நீங்கள் சிறப்பான காவல்துறையினரே நீங்கள் இமீடியட்டாக கண்டுபிடிச்சி 24 மணி நேரத்துக்குள்ளே எங்கே எப்படி போயிருப்பாங்கங்கிறது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் காலையில் செல்வப்பெருந்தகை கூட அவருடைய கண்டன அறிக்கையில் சொல்லியிருக்காரு. காவல்துறை ரொம்ப வந்து மெத்தனை போக்காக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கண்டன அறிக்கையிலையும் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ காவல்துறை வந்து நினச்சிருந்தாங்கன்னா இதை வந்து தடுத்திருக்க முடியும் அல்லது வந்து சீக்கிரமாக இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்க தருணம் வரைக்கும் இது வரைக்கும் யாரும் வந்து சிக்கலை அப்படிங்கிறது தான் தகவலாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா காவல்துறையினருக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு இடம் வந்து இது மாதிரியான சூழ்நிலையில் ஆண் பெண்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க இருக்குது நிறைய ஊரில். அந்த இது வந்து விமான நிலையத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பகுதிங்கிறது. கோவை விமான நிலையத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. பக்கத்துலேயே இருந்தாலும் இது வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே வரக்கூடிய இடங்களாக நானே சொல்கிறேன். இப்போ சென்னையிலே நிறைய இடங்கள் இருக்குங்க. சென்னை உட்பட பல்வேறு மாநகரங்களில் வந்து இங்கே மாணவ மாணவிகள் கல்லூரி படிக்கிறவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கலாச்சாரம் வந்து நிறைய மாறிடுச்சு. இன்றைய சூழ்நிலையில் ஆண் பெண் நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாவற்றையும் தவறாகவும் நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பெற்றோர்களுக்கே வந்துட்டு. ஒரு ஆண் நண்பரோடு அவங்க இரவு நேரத்தில் போய் படித்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதை கூட பெற்றோர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்துட்டு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இது மாதிரி யாருமே இல்லாத இடத்துல ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்கிறேன். ஒரு பெரிய இடங்க, ஒரு இருட்டான பகுதியாக இருக்குது, அங்கே மக்கள் வந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து ஒன்று சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கணும். அப்படின்னா போலீஸ் அங்கே வந்து நிச்சயமாக 11 மணி தானே போலீஸ் நினச்சிருந்தா பாதுகாப்புக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வர பயப்படுவாங்கல்ல. இவங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதும் வரும். இந்த குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கும் இந்த மாதிரி குற்றம் செய்ய துணிச்சல் வராது. அப்போ மெயின் ரீசன் ஒட்டுமொத்தமாக காவல்துறை சரியா இல்லை.
காவல்துறை அதோட வேலையை சரியாக பார்க்குறதில்ல. ஈவன் தோ நீங்கள் ஒரு குற்றமே நடந்துட்டு போய் புகாரே கொடுத்தாலும் அந்த புகாரை இமீடியட்டாக அவங்க ஏற்றுக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. அதுலேயும் காலதாமதப்படுத்துகிறாங்க. அதுலேயும் கட்சிக்காரவங்களோட இன்வால்மெண்ட் வருது. இந்த கேஸை எடுப்போமா எடுக்க வேண்டாமாங்கிறதுலையுமே அவங்க வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் தான் அதற்கு வந்து எஃப்ஐஆர் போடுமா வேணாமாங்கிற முடிவே எடுக்கக்கூடிய ஒரு நிலை. திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுறதில்ல, இண்டிபெண்டன்ஸியே இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை. அந்த சுதந்திரத்தை கட் பண்ண இவங்க சரியாக செயல்படுறதில்லை. இவங்க சரியாக செயல்படாததுனால மக்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிச்சு. கொளத்தூர் தொகுதியில் ஒரு முதல்வர் தொகுதியில் அருவாள் எடுத்துகிட்டு போய் 7-8 பேரை தாக்கி யாருன்னே தெரியாமல் கஞ்சா போதையில் போய் அட்டாக் ஒரு 3 தினங்களுக்கு முன்படி செய்து பார்க்கல. நம்ம இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இங்கே வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து 2017 ஒரு பாதுகாப்பான நகரம், பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வான சீனிவாசன் சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவிலே வச்சு ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்டேட்டாக இருந்தது, நகரமாக இருந்தது, மாவட்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது. அப்போ வந்து அந்த ஒரு 8, 10, 9 ஆண்டுகளில் இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல யாரை குறை சொல்கிறது அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இப்போ ஒரு பக்கம் நீங்கள் காவல்துறையினுடைய மெத்தன போக்கோ அல்லது கவனக்குறைவோ அதெல்லாம் வந்து சொல்றீங்க. இப்போ அந்த இளைஞர்களை என்ன சொல்றது, அந்த 19 வயசு அந்த பெண்ணை என்ன சொல்றது, அந்த கூட போன அந்த பையனை என்ன சொல்றது அப்படிங்கிற பார்வையும் இருக்குல்ல பொது அது பார்வையில. நிச்சயமா இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு வந்து சமூகத்தோட முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி சமூக முன்னேற்றமாக இன்னைக்கு நிறைய விஷயத்த வந்து பேரண்ட்ஸே அலோவ் பண்றக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம தவறு அப்படின்னு சொன்னாலும் ஒரு தரப்பினர் இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட பேச வருவாங்க. இது இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை நிறைய பேர் நம்ம சமூக வலைத்தளங்கள்லையும் வைக்கிறாங்க. அதுலேயும் ஒரு நியாயமும் இருக்குதான். அதை இல்லைன்னு நம்ம மறுத்து பேச முடியாது. நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு தனிமையில் நீங்கள் போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், அல்லது அந்த ஆணுக்கு ஒரு இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம இந்த நேரத்தில் நிற்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கணும். இது இல்லாததை வந்து நிச்சயமாக நான் கண்டிக்கிறேன். யார் என்ன கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் வந்து எல்லா இடத்துலையுமே மக்கள் நடமாடணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையில்லாமல் அனாவசியமாக இப்போ வந்து ஒரு ஐடி ஹப்பில் வேலை பார்க்குறாங்க, அந்த இடத்துல வேலை முடிச்சுட்டு நடந்து வர்ற பாதையாக இருக்குது, அந்த பாதையில் நமக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடக்குது அப்படின்னா அது கம்பல்சரி அவங்க அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். இரவு நேரத்தில் பணியாற்றுறாங்க, வர்றாங்கங்கும் போது நடக்குது, அது வேறு. இப்போ நீங்கள் ஒரு இடம் அபாயகரமான இடமாக நீங்கள் கருதணும்ல. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை, இந்த இடத்துல வேற என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கும் இருக்கணும். இல்ல அந்த சூழல் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா? ஏன்னா இப்ப அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரா தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் வந்து காலையில எந்திரிச்சு வெளியே வரணும்னாவே எல்லாம் பெண்கள் அஞ்சறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து அவர் சொல்றாரு. இந்த பெண்களுக்கு வந்து சுத்தமா பாதுகாப்பு இல்லை, அதை தான் சொல்றேன். இப்போ நம்ம அரசையும் காவல்துறையும் சொல்கிற இடத்துல இவங்களையும் ஏன் சேர்த்து சொல்லணுங்கிறதுக்கு காரணமே இந்த 4 ஆண்டு காலமாக பொழுது விடிஞ்சா கொலை இல்லாத நாளே இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாத நாளே கிடையாது. இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒன்றுனா அவர் திண்டிப்பாருங்களாம் பேசுகிறாரு. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுட்டு அப்படின்னா நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக எந்த வாய்ஸும் இப்போ வரைக்குமே நீங்கள் யாருமே ரைஸ் பண்ணலை. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜோட நடந்துங்கிறத தான் நான் சுற்றி சொல்ல வர்றேன். இங்கே காலகட்டம் வந்து இன்றைய காலகட்டத்தில் அரசோ காவல்துறையோ உங்களை கவனிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. இப்போ அம்மா ஆட்சி காலத்தில் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வாகனங்கள் மூலமாக மகளிரை பாதுகாக்கிறோன்னு சொன்னதாக இருக்கட்டும், அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குனதாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பெண்களை நோக்கி பெண்களுக்காக பெண்கள் பிரச்சனையை வந்து பெண் காவல்கிட்ட சொன்னால் நல்லா இருக்கும்னு இது மாதிரிலாம் யோசிச்சு இல்லை. இப்போ சென்னையில் இந்த மாதிரிலாம் இல்லை, சென்னையில் இந்த மாதிரி பிங்க் சம்மந்தமான அந்த பெட்ரோலாக இருக்கட்டும் அது எல்லாமே இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ மற்ற நகரங்களுக்கும் வந்து இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கொண்டுட்டு வரணும், எல்லா இடத்துக்கும் தமிழகம் முழுவதுமே கொண்டுட்டு வரணும். பாதுகாப்பு அப்படிங்கிற இடம் முதல்ல என்ன தெரியுமாங்க, ஒரு குற்றவாளிக்கு குற்றம் செய்யறதுக்கான ஒரு மனநிலைக்கு வராத அளவுக்கு இங்கே தண்டனை கடுமையாக இருக்கணும். அந்த தண்டனை கடுமையாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் யாருக்காக பண்ணியிருக்காங்க? குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதற்கு நீங்கள் வந்து கடுமையான சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு குற்றவாளி தான் குற்றவாளி அப்படிங்கிற இடத்த நிரூபிக்கிறதுக்கான கால அவகாசம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவன் நிரபராதின்னு அவனை ப்ரூஃப் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறான். அவனை வந்து நீங்கள் குற்றவாளியாக கிடையாது அப்படின்னே சொல்லி
சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றம் செய்த பயங்கரமான குற்றம் செய்தவன் கூட குற்றவாளி இல்லைன்னு சொல்லி வெளில வந்துடுறான், பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% கூட குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுறதில்ல. அப்புறம் எப்படிங்க பயம் வரும்? அண்மையில கூட நம்ம பார்த்தோம், 8 வயசு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த நபரை வந்து வெளியே விட்டுட்டாங்க. 8 வயசு ஹாசினி. அதான் அந்த மாதிரியான அந்த இடத்தெல்லாம் இப்போ அது வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம நீதிமன்றம் அன்பை காக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பெண்ணாக நம்ம அந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாயாகலாம் அந்த குற்றவாளி தப்பிச்சு வந்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது என்னதான் இருந்தாலும் இவ்வளவு மோசமாக அவன் தாயாரை கூட அவன் கொலை செய்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு மகா குற்றவாளி அவனை வந்து தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னா இன்னும் சமூகத்தில் அவனால் எவ்வளவு இடையூறுகள் ஏற்படும், எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும். நீங்கள் குற்றம் செய்தவர்களை இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கும் நமக்கு அடையாளம் இருக்கிறது இல்லை. அவனோடையும் சகஜமாக அவனும் இங்கே சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கான். இதனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். எல்லாத்து வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்காங்க, எல்லாத்து வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க. இப்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து போதிச்சு பெண் குழந்தைகளை வளர்த்தணும், ஆண் குழந்தைகளை வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கால சூழலுக்கே நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தினால பேரண்ட்ஸோடைய அந்த பேரண்டிங் வந்து சரியில்லை, அல்லது வந்து அது பெட்டர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் குறித்து நம்ம பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தானே? நிச்சயமாக தள்ளப்பட்டிருக்கோங்க. இங்கே வந்து இப்போ வந்து பெண் குழந்தைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவங்க வந்து இன்றைக்கி சமமாக ஆணுக்கு இணையாக எல்லா துறைகள்லையுமே வளர்ந்து வர்றாங்க, கல்வியிலையும் சிறந்து விளங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத தகர்த்துட்டு ஆணுக்கு எப்படி வந்து ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு ஆண் எப்படி பெண்ணை மரியாதை கொடுக்கணும், அவனோட பார்வையில் அது ஏன் போக பொருள் மாதிரி தெரியுறாங்க, அவன் ஏன் வந்து இந்த மாதிரியான பார்த்தாவே ஒரு மாதிரி இதாக இருக்கு அப்போ போக பொருள் மாதிரி அதான் அதை மாதிரியான எண்ணம் தோன்றுவதற்கு அவனோட சூழ்நிலை காரணமாக இருக்கா, அல்லது அவனுடைய மைண்டில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் அதிகமாக சொல்லுவேன், கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் தயவு செஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ஸே அவனை கொண்டுட்டு போய் சரி பண்ண பாருங்க. அவன் அப்படிதான், அவன் மோசமானவன், அவன் இந்த விஷயத்தில் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நழுவி போகிறதுனால கூட அவன் வந்து ஒரு அப்பாவியான ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ அழிக்கக்கூடிய ஒரு அரக்கனாக மாறிடுறான். அட்லீஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் இருப்பாங்கன்னா அந்த நபரை வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி மாதிரி அவனை ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் சும்மா இயல்பாக அவன் நன்மை மற்ற நேரத்தெல்லாம் நல்லா இருக்கான், இதில் மட்டும்தான் இப்படி இருக்கான், அது மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் தவறு. நாளைக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெண்களையே அவன் வந்து தப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். யார் உங்கள் கண்ணில் இது மாதிரி மனநல இது ஒரு மனநல வியாதி மாதிரி தான் இருக்காங்க. இது வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்களே, இந்த குற்றம் செய்பவர்கள் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கே ஒரு பெரிய பள்ளிகள்லையே வந்து எஜுகேஷனே கொண்டுட்டு வரணும். பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறதுக்கும் பெண்களை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கும் ஒவ்வொரு தாயுமே ஒரு ஆண் குழந்தையை வளர்ப்பதற்கு நிறைய விஷயத்தை இப்போ ஃபாலோ பண்ணணும். பெண் குழந்தைகள் வளர்க்கறது முன்னாடிலாம் பெண் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தான் நீ அங்கே போகாத, 9 மணிக்கு போக, சாயந்தரம் வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, ஆண்களுக்கு நிறைய பெண்களை மதிப்பதற்கான விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுங்க. ஏன்னா உனக்கு என்ன விஷயம் வந்து உனக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது என்ன தோணணும், அவளும் ஒரு உயிர், அவளும் ஒன்ன மாதிரி ஒரு உயிர் தான், அதை தாண்டி நீ நினைக்கிறது மாதிரி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்தை வந்து உடச்சி பேசி சொல்லிக் கொடுக்க இடமாக பள்ளிக்கூடமும் இருக்கலாம், குடும்பங்களும் இருக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அந்த க்யூரியாசிட்டி இல்லாமல் அந்த பெண்ணுனா பெரிய எப்படி அப்படி இதை பார்த்து தெரிஞ்சுக்குமா அதை பார்த்து தெரிஞ்சுக்குமா அப்படி அந்த மாதிரி அந்த பசங்களோட மைண்டுக்குள்ளே நிறைய அழுக்கு மூட்டைகள் மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து அவங்கள ஒரு குற்றவாளியாக மாற்றி இது போன்ற குற்றங்களை நிகழச்சது. இன்றைக்கி இந்த பொண்ணு உயிரோடு இருக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது அவங்க அம்மாவுடைய உணர்வு என்ன மாதிரி இருந்திருக்குங்க, எப்படி இருந்திருக்கும்? நம்மளால அதை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா மயக்கமே வந்துடும், அந்த அளவுக்கு இருக்குது என்னோட மனநிலையெல்லாம். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ஒரு பெண் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பெற்றோர்கள், அம்மா மட்டும் இல்லை அப்பாவையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த இடத்த தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, நீங்கள் அப்பாவையும் சேர்த்துக்குங்க. இப்போ ஜெண்டராக பிரிச்சிடாதீங்க. ஒரு தாய்க்கு உள்ள மனசை விட ஒரு தந்தை மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம இங்கே யோசிக்கணும் தான். அப்போ ஒரு ஆண் அப்படிங்கிறவன் சமூகத்தில் இளைஞனாகவே இருந்துட போகிறதில்ல, அவனும் வளர்ந்து அவனும் ஒரு குடும்பமாக மாதிரி, ஒரு பெற்றோராக மாதிரி, ஒரு குழந்தைக்கு அப்பாவாக மாதிரி, இதுதானே ஒரு இயற்கையான ஒரு நிலை. இந்த நிலையில் எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரக் ஆகுறாங்க அப்படிங்கிறது இந்த ஏஜ் ஆஃப் 18லேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும், 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அவர்களுக்கு சரியான ஒரு நாலேஜ் இல்லையா, அவங்கள யாரும் வழி நடத்தலையா, இல்லை தவறாக யாராவது வழி நடத்துகிறாங்களா, வேறு என்ன காரணங்கள், இது வந்து பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கான்னா
தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலைன்னா அவங்க கவனிக்கலைன்னு அர்த்தம். அல்லது நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது பெண் நண்பர்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து எல்லா ஆண் பெண்கள்லாம் ஒன்றா பழகுறாங்க. அந்த பெண்கள் கூட நீ நிறைய நிறைய நியூஸ் பார்க்கலாம். பெண்களே வந்து அந்த பையனுக்கு வந்து தவறான முறையில் தன்னுடைய தோழியையே அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமாக இருக்குது. அப்போ இந்த சமூகத்தில் பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமமாயிட்டு, அந்த சிரமத்தில் எப்படி இந்த சமூகத்தை காப்பாற்ற போகிறோங்கிற அச்சம் எனக்குமே ஒரு தாயாக இருக்குது. இந்த இடத்துல ஆண் குழந்தைகள் முறையாக வளர்க்கப்பட்டால் தான் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த தீர்வு. ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்றோம். ஒரு பெண்ணை நீங்கள் வந்து தெய்வமாக பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களை மாதிரி ஒரு உயிராக பாருங்கள். அவர்களுடைய உடல் வந்து வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு குழந்தை பெற்றெடுத்து வளர்க்கறதற்கு ஒரு தாய்ப்பால் கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய மார்பகத்தை தவிர வேறு ஒன்றும் உனக்கும் ஒரு வேறு வித்தியாசம் கிடையாதுங்கிறத சொல்லி கொடுத்து வளங்க. வேறு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இந்த எப்போ தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் வரும்? நீங்கள் உடச்சி பேசி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தொலைச்சாதான் வரும். நீங்கள் இந்த மாதிரி அவங்க பெண்ணுனா பெரிய ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்திலேயே இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு அவன் போதைப் பொருளை பயன்படுத்துகிறான், அவன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணையும் அது மாதிரி தான் பார்க்குறான். அவன் போதையை கட்டுப்படுத்தணும். இங்கே போதை வந்து கட்டுப்பாடே இல்லாமல் கஞ்சா பிற போதைப் பொருள்லாம் எங்கே வருது, எப்படி வருது, எல்லாம் டிஎம்கே பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இங்கே நிறையா வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே எப்படி வரும்? வானத்துலேருந்து குதிக்குது. யூஸ் பண்ணப்படாத போதைப் பொருளே இல்லை. இன்னைக்கு போதைப் பொருள் ஒரு பக்கம் அதிகமாகிடுச்சு. மைண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஸ்டோர், பெண்களையும் போதையாக பார்க்குற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ளே வந்துட்டு இப்போ நீங்கள் என்னதான் செய்கிறது? இப்போ ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா ஒன்று அவன் சுயநினைவுல இல்லை. நீங்கள் சொல்கிறது மாதிரி தண்ணி அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ தண்ணி அடிச்சுட்டு செய்கிற குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியுமா? ஏங்க இப்போ தண்ணி அடிக்கிறதுனால தான் அவ்வளோ குற்றம் நடைபெறுதுன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷனை குறைப்பன்னு சொல்லி கவர்மெண்ட் வச்சுருமா? யோசிக்குதா? இல்லை, இது வரைக்கும் முதலமைச்சர் தரப்புலேருந்து நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் சிஎம்ஓ அல்லது வந்து திமுக சார்போ எந்த ஒரு அறிக்கையோ அல்லது ட்விட்டோ எதுவுமே வரல. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சிகள்லாம் பேசியிருக்காங்க, ஒரு சில எம்பிக்கள் வந்து பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ஜோதிமணி போன்றவர்கள் வந்து கடுமையான ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து திமுக சார்பாக அஃபிஷியலாக இது வரைக்கும் எதுவும் வரல. கம்யூனிஸ்டில் பேசினாங்களா? மக்களுக்காக நாங்கள் வந்து இருக்கோன்னு சொல்லக்கூடிய கூட்டணி தர்மம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்களா? எவ்வளோ பெண்கள் எவ்வளோ விஷயத்துக்கெலாம் பேசுவாங்க. இன்றைக்கி வந்து கூட்டணி தர்மங்கிறதுனால இது போன்ற விஷயத்துக்கு அவங்களுக்கு பேச மனம் இல்லையா? ஏன் பேச மாட்டுறாங்க? இன்றைக்கி வந்து கனிமொழி அவர்கள் பேசுனாங்களா? கனிமொழி அவர்கள் இதுக்கெல்லாம் மௌனத்தை கிளச்சி வெளில வந்து இது மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடாதா? அப்போ ஆனால் அவங்களே அவங்க தவற உணர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எந்த ட்விட்டும் வரல, எந்த விதமான குரலும் வரல அப்படின்னு சொன்னால் இந்த தவறுக்கு நாங்கள் தான் காரணம், எங்களுடைய ஆட்சி முறை சரியில்லை, எங்களால் வந்து சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, எங்களால் பெண்களை தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க முடியலை அப்படிங்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால தான் வாய் மூடி இருக்காங்க. அப்படி ஒருவேளை இவங்க பாதுகாப்பெல்லாம் சரியாக கொடுத்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது வேறு ஏதாவது காரணம்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க? கோயம்புத்தூருக்கே இல்லை போயிருப்பாங்களா இல்லையா? இந்நேரம் சம்பவம் நடந்த இடத்துக்கே போய் நின்றுட்டு இருப்பாங்களே. அப்போ அவங்க கம்ப்ளீட்லி 100% பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நாங்கள் வெட்கி தலை குனிகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது காரணமாக நான் பார்க்குறேன். அவங்க தலை குனியணும் தான். இல்லை, தமிழ்நாட்டு தலை நிமிரும் அப்படின்லாம் ஹேஷ்டேக் போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு எப்படிங்க தலை நிமிர்றதுன்னா என்னென்னா பெண்கள் நிம்மதியாக இருந்தாங்க. 80 வயசு மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமைங்க, 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போகிறப்ப பாலியல் வன்கொடுமை. இப்படி எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலுமே பெண்கள் எங்கேயுமே இருக்க முடியாது. ஸ்கூலுக்கும் போக முடியாது, ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை, கல்லூரிக்கும் போக முடியாது, யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் பிரச்சனை. இது மாதிரி சரி, இந்த மாதிரி எங்கே இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வரலாம், வருது, நடக்குது. இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறதுல அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிறத எங்களை போன்றவரோட கேள்வி. ஓகே, இறுதியாக இப்போ அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூரில் பாஜக சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியும் அவங்க தொடர்ந்து கண்டனக்குரல்களாக இருக்கட்டும் மற்ற போராட்டங்களை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் ஒரு பெண் தலைவராக இருக்கீங்க, தமிழ்நாட்டினுடைய இப்போது ஒரு சில பெண் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா இப்போ நான் முதல்வரை தாங்க சந்திக்கணும். சந்தித்து முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்கு உங்களுடைய அரசு என்ன செய்கிறதா இருக்கீங்க, நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத நாங்கள் வேணால் சில விஷயத்த சொல்லித்தர விரும்புகிறோம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பு, ஏன்னா
ஒரு சில கல்லூரி வளாகங்கள் இருக்கிற இடம் இருக்குது பாருங்கள், மிட் நைட்டில் நிறைய பெண்களும் ஆண்களும் அங்கே நடமாட்டம். அங்கே ஏன் நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலலாம் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் போலீஸ் அதை கண்டுக்கிறது இல்லை. அப்போ தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் வேணும்னே பார்த்து வீணாக போகட்டும்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன். அப்போ முதல்வர் இதுக்கு பதில் சொல்லணும். அவரை சந்திக்கிறது இல்லை, அவர் வீட்டு வாசலில் உட்காந்து தான் போராட்டம் பண்ணணும். பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக வேணும்னா நாளைக்கே கூட அவர் வீட்டு வாசலில் போய் நாங்கள் ஒரு 100 பெண்கள் போய் உட்காந்து பதில் சொல்லி தான் நம்ம பார்க்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? இது கோயம்புத்தூரில் இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு வேறு ஊரில் நடக்குது, நாளைக்கு வேறு ஊரில் நடக்குது, எல்லா ஊர்லேயும் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பதிவு செய்யப்படாமல் நிறைய நடந்துகிட்ருக்கு, புகாராக இல்லாமல், அது தெரியாமல், அதை மறைக்கிறதுக்கு. இப்போ இதுவே கிட்டத்தட்ட நிர்பயா வழக்கு மாதிரி தானேங்க, கிட்டத்தட்ட. இன்றைக்கி ஆடை இல்லாமல் தானே அந்த பொண்ணு அந்த இருளில் கடந்திருக்கு, அது உயிர் இருக்குது. அப்போ இந்த நிகழ்வை எவ்வளோ பெருசாக ஆக்கி எல்லாரும் பேசணும். ஆனால் அந்தளவு கூட இன்றைக்கி பேசு பொருளாக இல்லையே. சேனல் இன்னைக்கு விவாத மேடை என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு விவாத மேடை எதை பற்றி நடக்க போகுதுன்னு தெரியல. சேனல்ஸ் எல்லாம் வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வேற ஆப்பிரிக்கா கண்டத்துல என்ன, ஆமா, ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து இருக்கிற மாதிரி அவங்க வேற ஏதோ கான்டினென்ட்ல இருக்கிற அளவுக்கான டிபேட் ஷோஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இதுவே அதிமுக ஆட்சின்போது இதே மாதிரி பொள்ளாச்சி வழக்கு நடந்தது, பல்வேறு விஷயங்கள் அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அல்லரும், எல்லா மீடியாவும் அப்படியே அல்லறிக்கிட்டு அந்த செய்தியை எடுத்து வீடுக்கு கொண்டுட்டு போய் ரொம்ப உருக்கமாக கொண்டுட்டு போய் அவங்க மனசுல கொண்டு போய் அந்த செய்தியை வச்சிருவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நீட்டில் தற்கொலை செஞ்சு கொண்டாங்க, எத்தனை மரணங்கள், 25-27 மரணங்களை தாண்டிட்டு நீட்டால் இறந்து போனவங்க. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு மரணத்துக்கு அவங்க அப்படியே பெரிய நியூஸாக மாற்றினாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் காவலர்களால் தாக்கப்பட்டு லாக்கப் மரணங்கள் 1 2 நடக்கிறதுக்கே அங்கே அவ்வளவு. இதில் இன்னைக்கு 29 தாண்டிட்டீங்க திமுக ஆட்சியில். ஆனால் எதுவுமே பெரிய செய்திகளாகவோ பெரிய நியூஸாகவோ போயிட்டு ஒரு பாமர மக்களை கூட மனதை உருக்கும் அளவிற்கு போய் செய்தியை கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்கல்ல அதிமுக ஆட்சி இருக்கும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எதுவுமே கிடையாது. எல்லாரும் அமைதி, பொறுமை, நிதானமாக அப்படியே அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுனதுன்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்துகள் வந்துடும். நீங்கள் மக்களுக்காக இருங்க. யாராக இருந்தாலும், ஊடகங்களாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக இருக்கணும்? மக்களுக்காக இருக்கணும். ஒரு கட்சிக்காக ஒருதலை பட்சமாக அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக, அவர்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்காக செயல்படுறது உண்மையாகவே பச்சை துரோகம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே துரோகம்தான், மக்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம் தான். திமுக ஆட்சியில் மக்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம் ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி நன்றி. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா.